வெல்கம் டு திருஸ்விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் தங்கம் படம் பார்த்தாச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம். மா இன்டி பங்காரம் தெலுங்குல, தமிழில் வந்து எங்கள் தங்கம். ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம சமந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வீட்டை விட்டு வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு ஹஸ்பண்டோட வீட்டுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து போறாங்க. நம்மளை ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்னு. ஆனால் இவங்களை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சமந்தா செம்மையா நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தில் ஃபைட் எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சிங்கிள் ஷாட் ஃபைட்ல வந்துட்டு சமந்தா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் மியூசிக் வந்துட்டு சூப்பராக சூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சாங் வந்து செகண்ட் ஹாஃப்ல வரும். அந்த சாங் வந்து கொஞ்சம் வைப்பாக நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு படத்தில் வந்துட்டு ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலே சூப்பராக இருக்கு. எதுவும் பெருசாக குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில காமெடி போர்ஷன், ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன், ஒரு சில விஷயத்தை ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் பெட்டராக வந்திருக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அது எல்லாமே ஒரு சில விஷயம் தான் இருக்கு. இன்னுமே நிறைய விஷயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே இந்த படத்தை கொஞ்சம் எங்கேஜிங்காக சூப்பராக கொண்டு போய் கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு நிறைய இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்குது. அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எங்கேஜிங்காக ஒத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில த்ரில்லிங்கான விஷயமும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆட் பண்ணிக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. முக்கியமாக வில்லனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சூப்பராக எழுதிருக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஓகேவா ஒரு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப டம்மி ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் மாஸ் சீன்ஸை பொறுத்த அளவுக்கு சமந்தாக்கு மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதுவும் வந்துட்டு பெருசா ரொம்ப மாசா பயங்கர மாசா அப்படிலாம் இல்லை. மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய கேரக்டர்ஸுக்கு கொஞ்சம் மாஸ் சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாம். அண்ட் மற்றபடி சமந்தாவை தவிர்த்து இந்த படத்துல வந்துட்டு அந்த சின்ன மரம கேரக்டர், இந்த அனசுயா அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌதமி மேமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சமந்தாவோட ஹஸ்பண்ட் அவரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சமந்தாவோட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க உண்மையிலே செம்மையா பண்ணியிருந்தாங்க. லெட்ஸ் கமான் அப்படின்னு அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம ஊரை பொறுத்தவரை ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக அது விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த படம் ரொம்ப பொறுமையாக போகும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த மைண்டோட பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இந்த படத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகி இந்த படத்தை நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. முக்கியமா ஏன் இந்த விஷயம்னா, இந்த படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப லேக் அடிக்குது, ரொம்ப சுமார் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. இந்த படத்தோட மைண்ட் செட்டை புரிஞ்சு இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவரால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் இந்த எங்கள் தங்கம் மா இன்டி பங்காரம். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சம்மந்தா ஃபேன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு. இந்த படத்துல அடல் கலண்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது ஃபேமிலியோட பார்க்குற ஒரு சூப்பரான படம் தான். ஸோ தாராளமாக அந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சிருப்பாங்க. உங்களுக்கு டீசெண்டாக கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வர காத்துருக்கு. இந்த வாரமே நிறைய படம் தேட்டரில் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து ரிவ்யூ நம்ம கவர் பண்ணி போட்டுருவோம், வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். ஸோ மறக்காம திருஸ்விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.